ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். மேசராசி அன்பர்களே, சனி பகவான் வரும் 20/12/2023 முதல் 6/3/2026 வரையிலும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும். நீங்கள் சுறுசுறுப்பும் மனத்தெளிவும் அடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். பணவரவுக்கு குறை இருக்காது. சேமிக்கும் எண்ணம் ஏற்படும். பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி குடும்ப செலவுகளை குறைக்க முடிவு எடுப்பீர்கள். பூர்வீக சொத்தை மாற்றிவிட்டு உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு வாங்குவீர்கள். என்ன மருத்துவம் பார்த்தும் குழந்தை பேறு வாய்க்கவில்லையே என வருந்தி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள். மகனுக்கு அயல் நாட்டில் உயர்கல்வி அமையும். பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழி பிறக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு மரியாதை கூடும். இதுவரை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் இனி உங்கள் வளர்ச்சியை கண்டு வழிய வந்து பேசுவார்கள். சகோதரிக்கு நல்ல விதமாக திருமணம் முடியும். பழைய நகைகளை மாற்றி புதிய டிசைனில் நகை வாங்குவீர்கள். இயக்கம் சங்கம் ஆகியவற்றில் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தாய்வழி விசேஷங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். அத்தை மாமன் வழியில் பிணக்குகள் நீங்கும். அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் உண்டு. நண்பர்கள் உறவினர் உதவியுடன் புதிய தொழில் தொடங்குவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் டென்ஷன், கோபம், அலர்ஜி வந்து நீங்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். செரிமான கோளாறு, நரம்பு பிரச்சனைகள் வந்து நீங்கும். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்கள். சில நாட்களில் தூக்கம் கெடும். பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அயல் நாட்டு பயணம் சாதகமாக அமையும். வாகனம் இயக்கும் போதும் சாலையை கடக்கும் போதும் கவனம் தேவை. 20/12/2023 முதல் 22/2/2024 வரை உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியமான செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் சற்று உடல்நலம் பாதிக்கும். 23/2/2024 முதல்
15/3/2025 வரை ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் சனி செல்வதால் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு லோன் மூலம் புதிது வாங்குவீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வீடு வாங்குவது விற்பதில் சிக்கல்கள் தீரும். போதை வஸ்துகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. உங்கள் பாக்கிய விராயாதிபதியான குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் 16/3/2025 முதல் 6/3/2026 வரையிலும் இழுபறியான காரியங்கள் முடிவுக்கு வரும். தங்க நகை ரத்தினங்கள் வாங்குவீர்கள். தந்தையாரின் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும். கணவர் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பார். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்க்கும் அனுகூலம் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும். ரியல் எஸ்டேட், பதிப்பகம், சிமெண்ட் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர். உத்தியோகஸ்தர்களுக்கு நிர்வாக திறமை கூடும். புது வாய்ப்புகள், பொறுப்புகள் தேடி வரும். மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். சம்பளம் உயரும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். கணினித்துறையினருக்கு சம்பளம் சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி திக்கி திணறி தவித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைப்பதாக அமையும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான்தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். விளக்கேற்றும் முறை: மண் அகலில் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் 3 சேர்த்து பஞ்சுத்திரி ஈட்டு தீபம் ஏற்றவும். பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் பஞ்சுத்திரி இட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது. விசேஷ நாட்களில் இந்த தீபங்கள் 2 ஏற்றி வழிபடுவது சிறப்பு. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.